வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சில பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. வாஸ்துவை சரி பண்ணணும்னா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வீடை கொஞ்சம் மாற்றி கட்டணுன்றாங்க, இல்லை இடிச்சிட்டு கட்டணுன்றாங்க, இதை தூக்கி அங்கே வைங்க, அதை தூக்கி இங்கே வைங்கன்றாங்க. வாஸ்து சாஸ்திரம் பார்த்தாச்சு, வாஸ்து நிபுணரை கூட்டு வந்து செஞ்சாச்சு. இருந்தாலும் இப்போதைக்கு எங்களுக்கு செய்கிறதுக்கான பொருளாதார நிலை இந்த மாதிரிலாம் சில வீட்டில் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வீடு ஆக்சுவலாக எல்லாருக்குமே சொல்கிறாங்க, அந்த மாதிரி வீடு கட்டாதீங்க, அப்படி கட்டி தான் வாங்காதீங்க, அந்த வீட்டுக்கு போகாதீங்க, குடி போனாலும் போகாதீங்க. பரவாயில்ல, இப்போ நம்ம நல்லபடியாக இருக்கணும். இப்போ எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்குறீங்களோ அதுதான் இப்போ சொல்ல போகிறோம். பேசிக்கான வாஸ்து இது தாங்க. இதை தவிர நீங்கள் வந்து ஈசான மூலை, குபேர மூலை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் அந்த குறையை வந்து நிறைவேற்றுறதுக்கு, அதாவது சரி பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இது. என்ன தெரியுமா, வாரம் இதை மாற்றி செய்யும்போது, தினம் அந்த வாரம் தண்ணியை மாற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். சரியாகி உங்கள் வீடு சுபிக்ஷமாக மாற ஆரம்பிக்கும். ஜூன் 1ஆம் தேதி அன்றைக்கி தாந்திரிக பரிகாரம்னு பயிற்சி வகுப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம வாங்கின கடன் எப்படி திருப்பி கொடுக்கறது, கொடுத்த கடன் எப்படி திரும்பி வாங்கிறது, இதை மட்டும் இல்லாமங்க கோல்டு எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுறது, பொருளாதாரத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளே நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கக்கூடிய ஒரு சுலபமான ஈஸியான பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் கற்றுக்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சில பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. வாஸ்துவை சரி பண்ணணும்னா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வீடை கொஞ்சம் மாற்றி கட்டணுன்றாங்க, இல்லை இடிச்சிட்டு கட்டணுன்றாங்க, இதை தூக்கி அங்கே வைங்க, அதை தூக்கி இங்கே வைங்கன்றாங்க. வாஸ்து சாஸ்திரம் பார்த்தாச்சு, வாஸ்து நிபுணரை கூட்டு வந்து செஞ்சாச்சு. இருந்தாலும் இப்போதைக்கு எங்களுக்கு செய்கிறதுக்கான பொருளாதார நிலை இல்லை. ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறோம். ஃப்ளாட்டில் வந்து இதெல்லாம் இடிச்சிட்டு டக்குலாம் மாற்ற முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, வாஸ்துவுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸ் ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை பற்றி நம்ம என்ட்ரன்ஸ் வீடு திறந்த உடனே நம்ம மெயின் டோருக்கு பார்த்தீங்களா, தலைவாசல்னு சொல்லக்கூடிய அந்த டோர் திறந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு வாஸ்து கண்ணாடி மாதிரி ஒன்று ரவுண்டாக இருக்கும், அதை வைங்கன்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் விஷயங்கள் தான், எல்லாமே செய்யலாம். அதெல்லாமே வைக்கும்போதும் நமக்கு வாஸ்து கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும், வாஸ்து குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். ஏற்கனவே பிரமிட் ஒன்று வைக்க சொல்லியிருக்கோம். பிரமிட் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் இருக்குது, அந்த பிரமிட் ஒன்று வைக்க சொல்லியிருந்தோம். இருந்தாலும் எல்லாமே செஞ்சுட்டோங்க. இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருக்குது, நெருடல் இருக்குது, என்னமோ இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும்னு தோணிக்கிட்டு இருக்குது அப்படின்றவங்களுக்கும் சரியில்லை, இதுவரையிலும் சரி அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலைங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்குமாகத்தான் பதிவு இது. இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாஸ்து குறைபாடு நிவர்த்தி ஆகிறதுக்கான வழிகள் உண்டு. பேசிக்காக வாஸ்துன்னு என்ன தெரியுங்களா, வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வரணும், வீட்டுக்குள்ளே ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். இது ரொம்ப பேசிக்கான வாஸ்து. இப்போ ஃப்ளாட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் செவுரு. 4 பக்கம் எப்படி செவுருன்னு கேட்குறீங்களா, ஒரு பக்கம் வந்து பக்கத்து வீட்டு செவுரு, இந்த பக்கம் பின்னாடி வீட்டு செவுரு, இந்த பக்கம் அடுத்த வீட்டு செவுரு. ஸோ ஜன்னலே கிடையாது. என்ட்ரன்ஸு எதிர்த்த வீடு வந்துடும். நடுவில் வந்து முன்னாடி இந்த இது சொல்லுவாங்களே வராண்டா மாதிரி இருக்கும், சின்னதாக அது இருக்கும். அதுக்கப்புறம் எதிர்த்த வீடு. இந்த மாதிரிலாம் சில வீட்டில் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வீடு ஆக்சுவலாக எல்லாருக்குமே சொல்கிறாங்க, அந்த மாதிரி வீடு கட்டாதீங்க, அப்படி கட்டி தான் வாங்காதீங்க, அந்த வீட்டுக்கு போகாதீங்க, குடி போனாலும் போகாதீங்க. நிச்சயமாக வீட்டுக்குள்ளே இயற்கையான வெளிச்சம் வரணும். வீட்டுக்குள்ளே ஒன்று காலையிலேயோ சாயங்காலம் எப்போயாவது சூரிய வெளிச்சம் படணும். ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். அந்த காலத்து வீடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இருக்கும், 4 படி ஏறுவாங்க, என்ட்ரன்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஓப்பனிங் இருக்கும், கொல்லைப்புறம்னு சொல்லுவாங்க, கொல்லைவாசல் நேராக இருக்கும். கொல்லைவாசல் ஏர் சர்க்குலேஷனுக்காக. பழைய வீட்டிலலாம் ரொம்ப கொஞ்சம் பெரிய வீடாக இருந்துச்சுன்னா நடுவில் முத்தம் வச்சுருப்பாங்க, கேப் நடுவில் வச்சுட்டு வெளிச்சம் வர்றதுக்கு, மழை பெய்யறதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருப்பாங்க. எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த முத்தம் இருக்குது பாருங்கள் சைஸு, அந்த சைஸ்லாம் வீடே இருக்குது. அதில் நாங்கள் எங்கே கட்டுறது, ஏன்னா அவ்வளோ வந்து குறுகி போச்சு. மனிதர்களோட மனநிலை குறுக நம்ம இருக்கக்கூடிய வீட்டோட சைஸும் குறுகிடுச்சு. வேறு வழியில் இருந்தாகணும், வாழ்ந்தாகணும். அதுவும் மோஸ்ட்லி என்ன தெரியுங்களா, சிட்டி இந்த பக்கம் தான் வாழ முடியும், அந்த பக்கம் தான் வாழ முடியும்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன்லேயே பர்டிகுலர் ஊருக்குள்ளேயே வந்து சேர்ந்து வாழ்றதுனால இந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டம் நிறைய வந்துருச்சு. சரி பரவாயில்ல, இப்போ நம்ம நல்லபடியாக இருக்கணும். இப்போ எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்குறீங்களோ அதுதான் இப்போ சொல்ல போகிறோம். பேசிக்கான வாஸ்து இது தாங்க. இதை தவிர நீங்கள் வந்து ஈசான மூலை, குபேர மூலை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் அந்த குறையை வந்து நிறைவேற்றுறதுக்கு, அதாவது சரி பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இது. என்ன தெரியுமா பண்ணணும், செம்பு பாத்திரம் வாங்கணும். செம்பு அப்படின்னாலே ஒரு ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து சொம்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு ஷேப்பில் இப்படி வந்து இப்படி சின்ன வாய் இருக்கும்.
அந்த ஷேப்பில் இருக்கக்கூடியது சொம்புன்னு சொல்கிறாங்க. சொம்பு கிடையாது ஆக்சுவலாக. அந்த காலத்தில் வந்து அதை கலசமாக யூஸ் பண்ணாங்க. செம்பு அப்படின்ற ஒரு மெட்டீரியல் இருக்குது பாருங்கள், மெட்டல். அந்த செம்பில் அந்த ஷேப்பில் செஞ்சு அதை வந்து கலசத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த ஷேப்பில் செம்பு செஞ்சு அது செம்பாகி இப்போ சொம்பாயிடுச்சு. அந்த ஷேப்புக்கே சொம்புன்னு வச்சுட்டாங்க இப்போ பேரை. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அது வந்து காப்பரில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆர் பித்தளையில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஷேப்பில் வாங்கிக்கோங்க. ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்குது, நாங்கள் கலசம் வைக்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறோம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. உள்ளுக்குள்ளே வெளியிலலாம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றுங்க. எது நல்ல தண்ணின்னு கேட்குறீங்களா? கேன் வாட்டர் வாங்கி ஊற்றலாமா? கேன் வாட்டரில் நல்ல தண்ணியானு கேட்டால் ஒரு சில இடங்களில் நல்ல தண்ணியாக கிடைக்கிது, ஒரு சில இடங்களில் சரி விட்டுருங்க, அதை பற்றி வேண்டாம். கேன் வாட்டர் தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மண் கோலை இருக்குது பாருங்கள், மண் பாத்திரம், மண் பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே சுரண்டிலாம் எடுக்கக்கூடாது. மேலேருந்து டேப் வச்சது கூட பரவாயில்ல, மேலோட தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்ல தண்ணி. ஆர் ஓடுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஓடுற தண்ணியிலேருந்து உங்களுக்கு தண்ணி எடுத்தால் ஆற்று தண்ணி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல தண்ணி. பூமிக்கு அடியிலேருந்து உண்மையாகவே உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறதாக இருந்தால் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக என்னங்க, எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, மண் பாத்திரத்தில், மண் கோலையில், மண் பானையில் ஊற்றி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸ் போதும், சின்ன பீஸ் பச்சை கற்பூரம். எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? முழுக தண்ணி ஊற்றணும். முழுக கிடையாது, முக்கால்வாசி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம், 5 ஏலக்காய், சரிங்களா, 5 கிராம்பு. இப்போ திரவியப்படி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. திரவியப்படி நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. திரவியப்படி கொஞ்சமாக எடுத்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுக்கிட்டு இதில் வந்து பன்னீர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர்னால் வந்து நம்ம சாப்பிட்ற பன்னீர் கிடையாது, ரோஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க பாருங்கள், பன்னீர். அப்போ அரை சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கிட்டு இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு இது கூட கிராம்பையும் சேர்த்துக்கோங்க. ஆக மொத்தம் பச்சை கற்பூரம், திரவிய பொடி, ஏலக்காய், கிராம்பு, பன்னீர் வாட்டர், ரோஸ் வாட்டர், அதை ஊற்றிட்டு வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு நூல் சுற்ற தெரியும், அந்த கலசத்துக்கு நூல் சுற்றுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி நூல் சுற்ற தெரியும்னா சுற்றுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. மஞ்சள் தடவி லைட்டாக மஞ்சள் வச்சு, மஞ்சள் குங்குமம் வைங்க அந்த கலசத்துக்கு. வச்சுட்டு அது மேலே மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க, கடையில் கேட்டால் மட்டை தேங்காய் கிடைக்கும். அதாவது முழுசாக தோல் உரிக்காத தேங்காய், மேலே இருக்க அந்த லேயர் மட்டும் உரிச்சிட்டு அந்த தேங்காய் இருக்கு பாருங்க, அதான் மட்டை தேங்காய். அதை வச்சு என்ன பண்ணுங்கள், அது மேலே வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு அதில் குங்குமம் 3 இடத்துல குங்குமம் வச்சுருங்க. வச்சுட்டு எங்கே வைக்கணும் இதை அப்படின்னா, ஒன்று சாமி ரூமில் வைக்கலாம், இல்லைன்னா முக்கியமாக ஈசானிய மூலையில் வைக்கணும். ஈசானிய மூலையில் ஒரு சின்ன டேபிள், சின்ன ஸ்டூல் மாதிரி வச்சுருங்க. தரையில் வைக்கக்கூடாது, சின்ன ஸ்டூல் மாதிரி வச்சுட்டு, குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 3 அடி ஸ்டூல் இருந்தால் கூட போதும். 1 அடி ஸ்டூல் இருந்தாலும் பரவாயில்ல. தரையில் வைக்கக்கூடாது, ஒரு 1 அடி ஸ்டூல் அந்த மாதிரி ஹைட்டான இடத்துல வந்து அதை வச்சுருங்க. வச்சுட்டு தினமுமே ஊதுபத்தி ஏற்றி காமிக்கணும் அவங்களுக்கு. அவங்க வந்து நம்ம வீட்டுக்கூட இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடை நீக்கிறதுக்காக வந்திருக்க ஒரு தெய்வம் அவங்க, சரிங்களா. அந்த ஊதுபத்தி காமிக்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வச்சுட்டு இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மாத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வைக்கிறீங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை தான் மாற்றிடுங்க. சரி, அந்த தேங்காய் என்ன பண்ணுறது? தேங்காய் வந்து தோல்லாம் அதை உரிச்சிட்டு அதை நீங்கள் வீட்டு சமையலுக்கு செய்யலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், அந்த தேங்காய் திருவி, அதாவது தேங்காவை எடுத்து அந்த தேங்காயில் ஏதாவது ஸ்வீட் மாதிரி அதை செஞ்சு முதல்ல சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதை நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது அது. ஏன்னா அவ்வளோ எனர்ஜி அதை ரிசீவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வாஸ்து குறைபாடு தீர்க்கிறதுக்கான நினைக்கிறீங்களா? அங்கே வாஸ்து குறைபாடு சரி பண்ணுறதுக்கான தெய்வம் வந்திருக்காங்க. ஸோ அந்த தெய்வம், அந்த சக்தி அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கும். அதே மாதிரி அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணுங்க, வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. ஒரு மா இலை எடுத்துக்கோங்க, மா இலை இல்லை வேப்ப இலை மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. வீட்டில் இருக்க மனிதர்கள் எல்லாருமே இருப்பாங்களே, எல்லாருக்குமே தெளிச்சு விடுங்க. வீட்டில் பிராணிகள் இருந்தாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து தெளிச்சு விடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வைங்க. ஸோ வாரம் இதை மாற்றி செய்யும்போது, தினமும் அந்த வாரம் அந்த தண்ணியை மாற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். சரியாகி உங்கள் வீடு சுபிக்ஷமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ வீடு சுபிக்ஷமாக இருந்தாலே பொருளாதாரம் நிறைவாக இருக்கும். பொருளாதாரம் நிறைவாக இருந்தால் மன மகிழ்ச்சி எல்லாமே ஒன்றா வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடு வாங்கி 15 வருஷம் ஆச்சுங்க, 10 வருஷம் ஆச்சுங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. வீட்டுக்கு குடி வந்து சிலர் எப்படி தெரியுங்களா, வாடகை வீட்டில் இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? கணபதி ஹோமம் செய்யுங்கன்னு சொன்னாலே, நான் வாடகை வீட்டில் தானே இருக்கேன். நீங்கள் இருக்கிற வீடு வாடகையாக இருந்தாலும் என்ன பரவாயில்ல, பில்டிங் வந்து வேறு ஒருத்தர், இந்த பில்டிங்கில் யார் வாடுறாங்க, நம்ம தானே வாடுறோம். யார் இருக்காங்களோ அவங்க தானே வாடுறாங்க. அப்போ அந்த வாழக்கூடியவங்க வாழ்க்கைன்னா தானே நல்லா இருக்கணும். இப்போ கணபதி ஹோமம் செஞ்சால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கணபதி ஹோமம் செஞ்சால் பில்டிங் ஓனருக்கு நல்லது, நமக்கு நல்லது, வீட்டில் இருக்கிற மனிதர்களுக்கு மக்களுக்கு நல்லது, வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது. வீட்டுக்குன்னா
வெறும் பில்டிங் கிடையாது, அங்கே இருக்கிற மனிதர்கள் மக்கள் தானே வீடு, அவங்களுக்கு நல்லது. ஸோ வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் நான் வந்து இப்போ தாங்க 3 வருஷம் தாங்க ஆச்சு, 5 வருஷம் தாங்க ஆச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை கணபதி ஹோமம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரணமாக கணபதி ஹோமம் செய்கிறதுக்கு அந்த பொருட்கள் அப்புறம் அந்த வந்து செய்வாங்க பாருங்கள், அவங்களுக்கு எல்லாமே ஃபீஸ்லாம் சேர்த்து ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ செலவாகுதுன்னு நினைக்காதீங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட். இதை செய்ய செய்ய உங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு தடவை செய்யுங்க. செய்ய செய்ய வீட்டில் இருக்கக்கூடிய பல சக்திகள், தேவையில்லாத சக்திகள்லாம் சரியாக வெளியில் போய்ட்டு வீட்டுக்குள்ளே நல்ல சக்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். கணபதி ஹோமம் கூட சேர்ந்து அவங்க வந்து மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா. என்னென்னு தெரியுங்களா? கணபதி ஹோமம் கூட சேர்ந்து கிரகப்பிரவேசம் பண்ணுற அன்றைக்கி ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அந்த வீட்டில் நிறைய வீட்டில் செய்வாங்க. கணபதி ஹோமம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட சொல்லுங்கள் நவகிரக ஹோமமும் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்குன்னு தனியாலாம் எக்ஸ்ட்ரா நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படாதுங்க. அந்த மந்திரங்கள் சொல்லுவாங்க அதுக்காக. மகாலட்சுமி ஹோமம், இந்த மாதிரி மித்ரஞ்சய ஹோமம் அது வேறு லெவலில் இருக்குது, அது தனியாது. ஸோ இதில் வந்து கணபதி ஹோமம் பேஸாக செஞ்சுக்கோங்க. கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் பேஸாக செய்யுங்க. இதை செய்ய 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 நவகிரகம் நல்லா கேட்டுக்கோங்க. கிரக பிரவேசம்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? நான் இப்போ தான் ஒரு இடம் வீடு கட்டியிருக்கிறேன். நான் வந்து எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். யார்? மனிதர்களை இன்வைட் பண்ணியிருக்கேன், ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே ஹோமம் செய்கிறேன். என்ன ஹோமம் செய்கிறேன்? கிரகம் பிரவேசம் ஆகின்றன. கிரகங்கள், நவகிரகங்கள் மட்டும் இல்லாமல் சூட்சும கிரகங்களும் அங்கே பிரவேசம்னா வந்து சேர்றாங்கன்னு அர்த்தம். அதுதான் கிரக பிரவேசம். அப்போ கிரகங்களுக்கான ஹோமமும் செய்யும்போது நவகிரகங்களும் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுப்பாங்க. நம்ம நன்றி உணர்வோடு செய்கிறோமா, நல்ல எனர்ஜி கொடுப்பாங்க. நல்ல எனர்ஜி கொடுக்க நம்ம வீடு சுபிக்ஷமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ சின்ன சின்ன வாஸ்து குறைபாடு ஏற்கனவே சொல்லியிருக்கிறத பார்த்துக்கோங்க. அந்த வாஸ்து குறைபாடு செய்கிறதுக்கான வழிகள் செய்யுங்க. இதில் ரொம்ப முக்கியமானது நல்ல எண்ணங்களோட அந்த ஹோமம் செய்யும்போது, நல்ல எண்ணங்களோட மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது, நல்ல எண்ணங்களோட மற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கும்போது எல்லாமே வந்து நமக்கு நல்ல எனர்ஜி கொடுப்பாங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளும் மாற ஆரம்பிக்கும். இந்த கலசம் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வைக்கும் போதும் வீட்டோட எனர்ஜி மாற ஆரம்பிக்கும். கணபதி ஹோமம் வருஷத்துக்கு ஒரு செய்யும்போது வீட்டோட இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும். எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை. எல்லாருக்கும் அதானங்க தேவை. உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் நம்ம என்ன பணம் வேணும், அப்புறம் ஆரோக்கியம் வேணும், இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே கிடச்சா என்னங்க கிடைக்கும்? உங்கள்கிட்ட தேவையான அளவு பணம் இருக்குது, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் அன்போடு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஜாலியாக இருப்போம்ல, அதுதான் வேணும். அப்போ அது எல்லாமே நிறைவாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அது நிறைவாக கிடைக்க வாழ்க்கை சூப்பராக சீக்கிரம் முன்னேற ஆரம்பிக்கும். அதனால் கணபதி ஹோமம் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க. இந்த கலசம் எப்பயுமே வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றுங்க. உடனடியாக இதை செய்யுங்க. எங்கள் வீட்டில் குறைபாடு இருக்கா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல, எங்கள் வீட்டில் வாஸ்து கரெக்டாக தானே இருக்குது, இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா, இதை செய்யுங்க. ஸோ வாஸ்து குறைபாடு மட்டும் கிடையாது, வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், வீட்டில் எனர்ஜியில் சில மாற்றங்கள் இருந்தாலும் இதை செஞ்சாலே உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதனால் இந்த முறையை பயன்படுத்தி, இந்த பரிகார முறையை பயன்படுத்தி இதை செஞ்சு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிப்போம். வாழ்க வளமுடன்.